ஓகே, பார்ப்போம். இந்த ஆகவே தொடர்பாடல் திறன் என்பது ஒரு முக்கியமான பகுதி. உங்களோட குறைஞ்சது 5 கேள்வி, சில எக்ஸாம்ல 10 கேள்வி வந்திருக்குது, சில எக்ஸாம்ல விதிவிலக்கா 7 கேள்வி 8 கேள்வி அப்படி வந்து இருக்குது. தொடர்பாடல் என்பது மிகவும் முக்கியமானது. இதை ஒரு 3 கைடாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதை நாங்கள் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப தூண்டில் 2 தந்திருக்கிறாங்க. கேள்வி என்னன்னா, இதை தந்து போட்டு இதுக்கு கீழே 4 விடைகள் தந்திக்கிறாங்க. இதே மாதிரி சோடிகள் தந்திக்கிறாங்க. இதே கருத்தை தரக்கூடிய விடையை தெரிவு செய்க. தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சோடியை விளங்கி அதே கருத்தை தரக்கூடிய விடையை தெரிவு செய்கின்ற ஒரு கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்க முதலாவது செய்ய வேண்டிய அந்த விடையை மறைச்சிடுங்க. விடையை பார்க்க விடையை பார்க்காம இந்த தரப்பட்ட இந்த 2 சொல்லுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, தூண்டிலுக்கும் இறைக்குமான தொடர்பு. இறை ஒண்ணு போட்டு சார் தூண்டில்ல மீன் பிடிப்பாங்க அது சார். வெரி குட். அதாவது மீன் பிடிக்கிற வேலைக்கு இந்த தூண்டில் இரண்டுமே அவசியம். இந்த மீன் பிடிக்கின்ற அந்த செயலை செய்வதற்கு இந்த 2மே இருக்கணும். 2 இருந்தால்தான் செய்யலாம். அதே மாதிரி நீங்க என்ன விளங்கினீங்களோ அதே மாதிரி ஒரு விடையை தெரிவு செய்யுங்க பார்ப்போம். இதுல 4 விடைகள்ல முதலாவது சார். மீன் பிடிக்க தூண்டிலும் இறையும் அவசியப்படுவது போல கிரிக்கெட் விளையாட பந்தும் துடுப்பும் துடுப்பு என்ன, மீன் பிடிக்க தூண்டிலும் அவசியப்படுவது போல பெட் தான் துடுப்புன்னு சொல்றது. கிரிக்கெட் விளையாட பந்தும் துடுப்பும் அவசியப்படுகிறது. ஆகவே நீங்க தரப்பட்ட சோடியை எப்படி வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி வாசிக்கணும் கிடையாது. சரியா? அதிகமான கேள்விகள் செய்வோம் கிளாஸ்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை காட்டணும். இது நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேள்விகள் இது மாதிரி பயிற்சி எடுப்போம். சரியா? ஆகவே நீங்க எப்படி இதை விளங்குறீங்க அதே மாதிரிதான் செய்யணும். மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொன்று வாரது சார், அது துடுப்பும் பந்தும் அப்படி வராது பாருங்க. அது தூண்டில்ல இறையத்தை கொழி தானே பிடிக்கணும். இப்ப துடுப்புல தானே பந்து அடிப்போம். ஓகே, பட் அப்படி இல்லாம நீங்க தூண்டில் இறை சம்பந்தப்படக்கூடிய வேற விட இருக்குதா? தூண்டில் இறை என்ற கருத்தை தரக்கூடிய மாதிரி வேற விடைகள் இருக்குதா? அதாவது இந்த MCQ வினாக்களுக்கு விட கொடுக்கும் போது நீங்க சில விஷயங்கள் அவதானிச்சு கொள்ளணும். ஒன்று, தரப்பட்ட விடைகள்ல மிக பொருத்தமான விடை தெரிவு செய்யறது ஒரு மெத்தட் இருக்கிறது. சரியா? 2வது, 4 விடைகளுமே பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் போது எது கிட்டளவு பொருத்தம் வருதோ அது தெரிவு செய்யறது ஒரு முறை இருக்கிறது. 4லே மிக பொருத்தம் தெரிவு செய்யறது ஒன்றுகிற, கிட்டிய பொருத்தம் தெரிவு செய்யறது மாற. அது கேள்வி மாறு. நீங்க கேள்வி செய்யும் போது அதுக்கு ஏற்றாற் போல நீங்க எடுத்துக்கொள்ளணும். சில 4-5 விடைகள் சரி மாறி இருக்கின்ற போது மிக பொருத்தமான தெரிவு செய்ய வேண்டி வரும். எதுவுமே பொருத்தம் இல்லாத மாதிரி வரும்போது கிட்டிய பொருத்தத்தை தெரிவு செய்ய வேண்டி வரும். சரியோ? இந்த கேள்வியில மீன் பிடிக்க தூண்டில் எறி அவசியப்படுவது போல கிரிக்கெட் விளையாட பந்தம் துடிக்கும். நீங்க அதை கூடுதலாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு கேள்விதான். இது ஒரு 5 கேள்வி எதிர்பார்க்கலாம். எண் தொடர் வினாக்கள் வார எப்படி செய்யற எண் தொடர் வினா. ஒரு எண் தொடர் தந்தால் நீங்க முதலாவது ஒரு எண் தொடர் தரப்படும் போது வேற ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. ஒரு எண் தொடர் தந்திக்கிறாங்க, வேற ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. தரப்பட்ட எண் தொடர் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கின்றதா? இது ஏறு வரிசை என்ன, இலக்கங்கள் கூடிக்கொண்டு போறது. இறங்கு வரிசை என்றால் இலக்கங்கள் குறைந்து கொண்டு போறது. சோ இது இலக்கங்கள் குறைந்து கொண்டு போறது. ஒரு எண் தொடர் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் இருக்குமாக இருந்தால் 2க்கும் ஒரு தான். அடுத்து வரும் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பாருங்க. நீங்கள் கேள்வி செய்யும் போது இவ்வாறு அம்புக்குறி போட்டே செய்யுங்க. 109க்கும் 74க்கும் வித்தியாசம் 35. 74க்கும் 46க்கும் வித்தியாசம் 28. 46க்கும் 25க்கும் வித்தியாசம் 21. சரியோ? ஆகவே வித்தியாசம் என்பது பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிச்சு போடுறது. 109 74 போனால் 35, 74 46 போனா 28,
46ல 25 போனா 21. எப்படி எப்படி போகுது வித்தியாசம்? 35, 28, 21. விளங்குதா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்? 7 மடங்கு குறையுது. 7 குறைஞ்சு கொண்டு வருது. 35ல 7 போனா 28, 28ல 7 போனா 21, 21ல 7 போனால் 14. ஆகவே இறங்கு வரிசை தொடர் என்பதனால இறுதி இலக்கத்திலிருந்து வித்தியாசம் கழிக்கப்பட வேண்டும். 25ல 14 போனால் 11. திரும்ப இன்னொரு இலக்கம் கேட்கிறாங்க. 14ல 7 போனால் 7. 11ல 7 போனால் 4. ஆகவே ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில ஒரு எண்தொடர் இறுக்கமாக இருந்தால் அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானிக்கும். அது இல்லாம இங்க வர்க்க என்ன வர்க்க மூலம் பெருக்கமானதான் பார்க்க வானம். முதலாவது பாருங்க ஏறு வரிசையில் இருக்குதா இல்லையா, அல்லது இறங்கு வரிசை இருக்குதா இல்லையா, அதை மட்டும் பாருங்க. ஆகவே எண்தொடரை கண்டவுடன் அது ஏறு வரிசையில் இருக்கிறதா இறங்கு வரிசையில் இருக்கின்றதா என்பதை அவதானிக்கவும். ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில இருந்தால் மைக் ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசை இருக்குமாக இருந்தால் நாம் செஞ்ச மாதிரி அடுத்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை அவதானித்து செய்யவும். அவ்வாறு இருக்கின்ற போது அந்த தொடர் பெருக்கல் தொடரா, கூட்டல் தொடரா, கழித்தலா, வகுத்தலா, வர்க்கம் மூலமா, வர்க்கமானு பார்க்க வேண்டாம். சரி, இன்னொரு கைட் பார்ப்போம். என் தொடர்லயே வரக்கூடிய இன்னொரு கைட். இந்த பாருங்க, இது எது வரிசையில் அல்லது இறங்கு வரிசை இருக்குதா? இறங்கு வரிசை இல்லே. 18, 15 குறைஞ்சி திரும்ப 16 கூடுது. இறங்கு வரிசைனா எல்லாம் குறைஞ்சு கொண்டே போகணும். இங்க இறங்கு வரிசையும் இல்லை, ஏறு வரிசையும் இல்லை. அது விளங்குதா? 18, 15, 16, 12, 14 கூடி குறைஞ்சு போகுது. இப்படி ஒரு எண் தொடர் வந்தா என்ன செய்யற? இலக்கங்களை பார்க்க வேண்டும். அதாவது 18 இருந்து 15 பார்க்கறது இல்ல, 16 பார்க்கணும். ஒரு இலக்கத்தை விட்டுட்டு வரணும். 18க்கும் 16க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2. அடுத்தது 16க்கும் 14க்கும் உள்ள ஒரு இலக்கம் மட்டும் பார்க்கணும். 16 12 பார்க்கறது இல்ல, 14 பார்க்கணும். 2. 14 இருந்து 8 பார்க்கறது இல்ல, 12 பார்க்கணும். அங்க வித்தியாசம் 2. அடுத்து 12ல இருந்து முதலாவது இடைவெளியா இரண்டாவது இடைவெளியா? இரண்டாவது வித்தியாசம் என்ன வரும்? 10. வித்தியாசம் அதே வித்தியாசம் வரும். ஏன்னா வித்தியாசம் வரல. 2, 2, 2. ஆக இங்கேயும் 2 தான் வரும். ஆகவே 12ல 2 போனால் 10. ஒரு தொடரை பார்த்துட்டோம். இன்னொரு தொடர் பார்க்கணும். 15 விட்டுட்டு வந்த இலக்கத்தை பார்க்கறது, விட்டுட்டு வந்த இலக்கங்களை பார்க்கறது. 15க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 3. 12க்கும் அடுத்து 8க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 4. முதலாவது வித்தியாசம் கூடிக்குது. அடுத்த 1 கூடினா 5. 8 போனால் 3 விடை. ஓகே, வெரி குட். ஆகவே ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை அற்ற தொடராக இருந்தால் இவ்வாறு ஒன்று விட்டு ஒன்றை அவதானித்து 2 தொடர்கள் இருப்பதாக கருதி செய்ய வேண்டும். இதுல இன்னும் இருக்கிற விஷயங்கள், அதாவது நீங்க வித்தியாசம் பாக்குறீங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவில்லாம வருதா? அப்ப எப்படி செய்யறது? அடுத்து இந்த மெத்தட்லயே செய்ய இயலாத கேள்வி வரும், அதை எப்படி செய்யறது? நாங்க இதெல்லாம் கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல இப்படி ஒரு உருவம் செஞ்சுக்கிறாங்க. இதுல ABCDEF இதுக்குரிய எண் பெருமானம் கேட்கிறாங்க. எப்படி வரும்? சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும். ஓகே, இவ்வாறு இலக்கங்களும் எண்களும் தரப்பட்டிருக்கின்ற போது மிகச்சிறிய இலக்கத்தை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். வெரி குட். மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடிச்சு கேள்வி ஆரம்பிக்கணும். மிகச்சிறிய இலக்கம் எது? 14. அதை வட்டமிட்டு கொள்ளுங்க. அதற்கு பிறகு ஏறு வரிசையில பாருங்க. 14, 16. அடுத்த இலக்கம் எது? 14. 16. 16க்கு அடுத்தது 18 வரணும்.
17 18 ஏதோ ஒன்று வரணும். அது வந்து விளங்குது இல்லை. ஆகவே அடுத்தது எங்களுக்கு விளங்குற இலக்கம் 16க்கு அடுத்தது எங்களுக்கு விளங்குற இலக்கம் 22. 22க்கு அடுத்தது என்ன? 24 இது. இப்போ விளங்கி கொள்ளணும், அடுத்தடுத்துள்ள எங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2 வருது. காரணம் 14க்கும் 16க்கும் வித்தியாசம் 2, 22க்கும் 24க்கும் வித்தியாசமும் 2. ஆகவே அடுத்துள்ள எங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2 என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ 16க்கு அடுத்தது 18 வரணும். 18 இல்லை. ஆகவே இந்த அடைத்த உருவ வினாக்கள் செய்யும் போது விளங்கிக் கொள்ளணும், இந்த ஜிக்ஸாக் ஃபார்மட் வராது. ஒரு ஒழுங்கான முறையில எல்லா எண்களும் தொடுக்கப்படும். ஒழுங்கான முறையில். ஆக 16க்கு அடுத்தது 18 வரணும்னா இந்த பிக்கு வரணும் அல்லது ஏக்கு வரணும். ஆனா ஏக்கு தான் எடுத்து பார்ப்போம் நாம. நீங்க பிறகு தேவை பிக்கு பிறகு செஞ்சு பாருங்க, வருதாங்க. ஏ 18 எடுக்கும். அடுத்தது என்ன, நாங்க இந்த ஒழுங்கான முறையில 16, 18, 20, 22 ஒழுங்கா போகணும். 18 D20 D20 22 பாருங்க, ஒரு ஒழுங்குல வந்துக்குது. 22 24 அடுத்தது 26 எங்க போகும்? F26 F26 C28 28 திரும்ப B30 32 E34 இது 36 ஒழுங்கா வந்துச்சுதா எல்லாம்? அடைத்துரு வினாக்கள்ல இவ்வாறும் வரலாம். நான் கிளாஸ்ல வேற விதமாக படிப்போம், இதுல ஹார்டான வித்தியாசமான வினாக்களை படிப்போம், பரீட்சையில வந்த வினாக்கள் இது இவ்வாறும் வரலாம். ஆகவே அடைத்துரு வினாக்கள் எனக்கு சில பேர் டவுட் கேட்கும்போது எனக்கு விளங்குற என்னன்னா, அடைத்தோருவ, நெய்யறி, சுடோக்கு, மாயச்சதுரம் இந்த 4 மிச்சமே கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆகவே அடைத்துறவினால எப்போவுமே மிகச்சிறிய இலக்கம் வெளியே ஒரு ஓரத்துல, அது வெளிப்புறத்துக்கு வெளியே அவுட்லைனு கிட்ட, அந்த போர்டரு கிட்ட இருக்கும் மிகச்சிறிய இலக்கம். அப்ப வாட்சி கொண்டு போயிடும். சரியா? மற்றதுகளை பத்தி நான் படிப்போம். மாயச்சதுரம், சுடோக்கு அதெல்லாம் பார்ப்போம். அது எப்படி செய்யறது, அதுக்குரிய மெத்தட்கள் வேற. இதுவும் ஒரு அடைத்த உறவினாதான். இதுவும் ஒரு அடைத்த உறவினாதான். இது நாங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேள்வியை. நான் இப்ப செய்யறேன். எங்கம்மா போற? சரி, நான் இன்னொரு முக்கியமான டாபிக் ஒன்றை பற்றி பேசிட்டு இன்னும் சில விஷயங்கள் அடுத்த பரீட்சையில வந்த சில வினாக்களை பத்தி, புதிய வகை வினாக்களை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இது ஒரு கைடாக நான் கொண்டு வராட்டி, என்னோட கைட் புக்கை பத்தி பிறகு சொல்றேன் கிளாஸ்ல. இந்திய குணவராட்டியில் நாங்க இது சம்பந்தமா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல இன்றைக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில நேரங்கள்ல ஒரு 3 கேள்விகள் 4 கேள்விகள் வரையலும். உண்மை மற்றும் அபிப்பிராயம் சம்பந்தப்பட்ட வினாக்கள். உண்மைண்டா என்ன, அபிப்பிராயம்டா என்ன? உண்மைண்டா என்ன? உண்மை என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அங்கு திட்டவட்டமானது, புள்ளி விவரங்களுடன் கூடியது. உண்மை என்பது புள்ளி விவரங்களுடன் கூடியது, அங்கு உள்ளடக்கம் சொல்லப்பட்டிருக்கும், எல்லோருக்கும் பொதுவானது. வச்சுக்கொள்ளுங்க, எல்லோருக்கும் பொதுவானது. உதாரணமாக ஒரு ஆட வயது 12, அது புள்ளி விவரத்தோட சொல்லிடுறாங்க. உண்மை. இவை ஒரு பொருளை காசு சொல்றாங்க, இவை மாற்றத்து கொண்டவை, அது உள்ளடக்கத்தை பத்தி சொல்றாங்க, அது உண்மை. அபிப்பிராயம் தான் என்ன? அபிப்பிராயம் என்பது அங்க புள்ளி விவரமோ உள்ளடக்கமோ இருக்காது, ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும். அதாவது ஒரு ஆளுக்கு சோறு விருப்பமாக இருக்கும், இன்னொரு ஆளுக்கு சோறு விருப்பம் இல்லாம இருக்கு. ஆகவே அது விருப்பம் என்பது ஆளுக்கால் வித்தியாசம். அடுத்து ஒரு ஆளை பார்த்து உயரமான மனிதர்னு சொல்றது அபிப்பிராயம். என்றால் சில ஆட்களுக்கு 6 அடி உயரமானவராக இருக்கும், சில ஆட்களுக்கு 5 அடியே உயரமானதாக இருக்கும், சில ஆட்களுக்கு 5 அடி உயரம் மாறி இருக்கும், சில ஆட்களுக்கு 6 அடியை விட கூடுதலானவங்களும் உயரமானதாக இருக்கு. ஆக உயரமானவர்னு சொல்றது, உயரமானவர்னு சொல்றது அது ஒரு அபிப்பிராயம். என்னால திட்டவட்டமாக சொல்லல, இதுக்கு மேல உயரம் இது கீழே உயரம் சொல்லப்பட்டிருந்தால் அது உண்மை. இது ஒரு அபிப்பிராயம். அழகு ஒரு ரசனை ஆளுக்கால் வித்தியாசப்படுற, ஆகவே அழகானவர்னு சொல்றது அபிப்பிராயம், அவர கருத்து.
சரி, இப்போ கேள்விகள் இதெல்லாம் பரீட்சையில வந்த வினாக்கள். இதுல பின்வரும் கூற்றுக்கள்ல தனிப்பட்ட அபிப்பிராயத்தை காட்டுறது எதுன்னு கேட்கிறாங்க. நான் பின்னுக்கு இருந்து வாரேன், இல்ல பின்னுக்கு இருந்து வாரேன். மீன் புரதம் மிக்க உணவாகும், அது ஒரு உண்மை. மீன் புரதம் மிக்க உண்கிறது ஒரு உண்மை. தோடம்பழம் விட்டமின் சி, அது ஒரு உள்ளடக்கம். இது உள்ளடக்கம் சொல்லிக்கிறாங்க, இது உள்ளடக்கம் சொல்லிக்கிறாங்க. தோடம்பழம் விட்டமின் சி உண்டு, அது உண்மை. சோறு மாப்பொருள் உள்ளடக்கம் சொல்லப்பட்டிருக்குது, ஆக உண்மை. நெத்தலி கல்சியம் கிடைக்கிறது, அதுவும் ஒரு உண்மை. ஆகவே அபிப்பிராயம் என்பது முதலாவது விட. சம்பலும் பழஞ்சோறும் சுவை மிகு உணவு. சில பேருக்கு அது டேஸ்டா இருக்கும், சில பேருக்கு அது சின்ன வாய்க்கு எடுக்க மாட்டாங்க, கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. ஆகவே அது அபிப்பிராயம், ஆளுக்கால் வித்தியாசப்படும். பரீட்சையில நீங்க இப்படி எல்லாத்தையும் பாக்குறது இல்லை, நாங்க கிளாஸ் செய்யும்போது சொல்றேன் எப்படி செய்யணும் என்று. பட் உங்களுக்கு இப்ப விளங்கறதுக்காக வேண்டி சொல்றோம். 5 விடையும் பார்த்தோம் நாங்க. 5 விடையும் பார்க்கறது டைம் வேஸ்ட். பின்வருவனவற்றுள் அபிப்பிராயத்தை காட்டுவது யாது? பூமி சூரியனை சுற்றி சுழல்கிறது. சூரியன் உண்மை. நட்சத்திரம் ஆகும், பூமி ஒரு கோள் ஆகும். சந்திரன் ஒரு கோள் ஆகும். புல்மூன் போயா தினங்கள், பூரணை தினங்கள்ல மழை பெய்யும், இது உண்மையா? அதுதான் அபிப்பிராயம். அது அபிப்பிராயம். அபிப்பிராயம் அப்படி நீங்க சொல்லுவாங்க. ஏப்ரல் சீசன் வந்தா சூடுதான், ஏப்ரல்ல மழை பெய்யுது இப்ப. ஆனா அதெல்லாம் அபிப்பிராயம், அது வந்து ஒரு உண்மையான விடயம் அல்ல. ஆகவே அது அபிப்பிராயம். சரியோ? இதையும் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இது அபிப்பிராயம் கேட்கிறாங்க. அபிப்பிராயம் அன்று, அபிப்பிராயம் இல்லாதது. கேள்வி கவனமாக வாசிக்கணும். அபிப்பிராயம் அல்லாதது, அப்ப உண்மை எதுன்னு கேட்கிறாங்க. வெண்ணெயை விட மாதிரி நன்று, அது ஆளுக்கால் வித்தியாசப்படும். வெண்ணெய் ஒரு விலங்கு உற்பத்தி பொருளாகும், அது என்ன அபிப்பிராயமா? இல்ல, அது ஒரு உண்மை. வெண்ணெய் என்பது ஒரு விலங்கு உற்பத்தி பொருள், அது உண்மை. வெரி குட். ஓகே, நான் இந்த கேள்விக்கு அண்மை கால பரீட்சைகள்ல அதிகமாக வர கேள்வி. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த எல்லா எக்ஸாம்லயும் ஐக்யூ காமன் எக்ஸாம், ஐக்யூ ஒரு பொதுவான பரீட்சைன்னு சொல்றேன். சாரி, டிஸ்பிளே ஷேர் ஆகுதா? டிஸ்பிளே வந்ததா? டிஸ்பிளே விளங்குதா? இல்ல. எஸ் சார், விளங்குது. ஐக்யூ வந்து எல்லா எக்ஸாம்லயும் வரேன்னு சொன்னேன். ஆனா 2021 கோவிடுக்கு முன்னதா 2020க்கு பிறகு நினைக்கிறேன், பரீட்சை திணைக்களம் 2 எக்ஸாம் தவிர வேற எந்த ஐக்யூ பேப்பரும் அவுட் பண்றல. பரீட்சை எக்ஸாம் நடந்து முடிஞ்சது பிறகு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போனா மற்ற எல்லா பேப்பரும் வரும். பொது அறிவு வரும், வேற இந்த எக்ஸாம், அதாவது இபி எக்ஸாமுடைய பேப்பர்கள் வரும், கிரகித்தல் பேப்பர் வரும். ஆனா ஐக்யூ பேப்பர் மட்டும் வெளியிடுறது இல்லை. அப்ப ஐக்யூ பேப்பர், அது ஐக்யூ பேப்பருடைய புதிய பேட்டர்ன்களை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா 2 பேப்பர் வெளியிடுறேன்னு சொன்னேன். ஒன்று A-லெவலுக்கு நடக்கிற பொது உளச்சார்பு, 2வது லோ காலேஜுக்கு நடக்கிற ஐக்யூ பேப்பர். லோ காலேஜ்ல ஆரம்ப காலங்கள்ல பரீட்சை திணைக்களம் தான் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. ஆகவே அவங்களுக்கு அதுல இருந்து பெட்டரா கண்டுபிடிக்கணும். பட் இப்ப அதுலயும் ஒவ்வொரு வருஷம், சில வருஷங்கள்ல பரீட்சை திணைக்களம் நடத்துறாங்க, சில வருஷங்கள்ல லோ காலேஜ் நடத்துது. ஆகவே அதுலயும் சில முரண்பாடுகள் இருக்குது. ஆரம்ப காலங்கள்ல பரீட்சை திணைக்களமே நடத்தி கொண்டு இருந்துச்சு. ஆக இந்த 2 மெத்தட் எங்களுக்கு இருக்கிற கண்டுபிடிக்கிறது. அந்த 2 வகையான பேப்பர்களையும் அண்மை காலமாக புகுத்தப்பட்ட ஒரு புது வகை வினாதான் இந்த வினா. இதை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் இந்த கேள்வி எப்படி இலகுவாக சேர்ந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து இதே மாதிரி கேள்வி லோ என்ட்ரன்ஸுக்கும் வந்திருக்குது, அண்மை காலத்துல A-லெவலுக்கும் வந்திருக்குது. ஆகவே இந்த கேள்வியான வினாக்கள் நான் எதிர்பார்க்கலாம் என்பதனால தான் இன்றைக்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இலகுவாக சேருங்கிற நுட்பத்தையும் சொல்லி காட்டுறேன்.
கொஞ்சம் பாருங்க. சார் விட வந்து பானு. பாப்போம் எப்படி செய்யற. இந்த கேள்வி எல்லாருக்கும் ஐடியா வருதான்? கேள்வியை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? இல்ல வேற ஐடியா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நான் இதுக்கப்புறம் படிக்கணும். கஷ்டமா இருக்கு அப்படித்தானே? ஓம் சார் கஷ்டமா இருக்கு. சரி, எப்படி செய்யறேன் இந்த கேள்வியில? என்ன சொல்றாங்க? அனுர, பானு, காசிம், டேவிட் ஆகிய 4 பிள்ளைகள் ஒரு வீட்டின் முன்புறத்தில் உள்ள வீட்டு தோட்டத்தில் இரப்பர் பந்து ஒன்றை கொன்று விளையாடி கொண்டிருந்த வேளையில் ஒரு பிள்ளை கவனமின்றி எறிந்த பந்து வீட்டின் எண்ணெயில் பட்டதால் எண்ணெய் கண்ணாடி உடைந்தது. எண்ணெய் கண்ணாடியை உடைத்தவர் யார் என்பது குறித்து அந்த பிள்ளைகள் கூறியவை வருவாரு. யாரோ ஒரு ஆள் போல் வீசப்போல பட்டு ஜன்னல் கிளாஸ் உடஞ்சிருச்சு. இப்ப யார் உடைச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அத கேட்டா இந்த 4 பேரும் 4 விதமா சொல்றாங்க. இப்ப நாங்க அதுல இருந்து கண்டுபிடிக்கணும் யாரு உடைச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படி செய்யறால் முதலாவது 4 பேரை எழுதி கொள்ளுங்க. அனுர தரப்பட்டவர்கள் ஓகே எழுதி போட்டு இவ்வாறு மைக் ஓபன் பண்ணுங்க. என்ன எக்கோ வருது? சரி, இப்ப எழுதி போட்டு இப்படி ஒரு கோடு அடிச்சுட்டு நீங்க இந்த வகையான கேள்வி செய்யும் போது இது தரப்பட்ட கூற்றுகளை வாசிங்க. அனுர என்ன சொல்றாரு? அனுர சொல்றாரு அதனை உடைத்தவர் பானு. அனுரவின் கருத்துப்படி யார் உடைச்சிக்கிறாரு? பானு. பானு சொல்றாரு அனுர சொல்வது பொய். பானு சொல்ற என்ன? பானு சொல்றது அனுர சொல்வது பொய். அனுர என்ன சொன்னாரு? அனுர என்ன சொன்னாரு? பானு சொன்னாரு அனுர, அதாவது அனுர சொன்னாரு பானு உடைச்சுன்னு சொல்லிட்டு. பானு சொல்றாரு அப்படி சொன்னது பொய். ஆக பானுட கருத்துப்படி பானு உடைக்கவில்லை. அது விளங்கிச்சுதா? பானுவின் கருத்துப்படி பானு உடைக்கவில்லை. அனுர சொன்னது பானு. பானு சொல்ற அனுர சொல்றது பொய் இல்லை. ஆக அனுர கருத்து பானு என்பதனால பானுவின் கருத்துப்படி பானு உடைக்கவில்லை. 3வது காசிம் சொல்றாரு அதுல உடைச்சவர் அனுர. டேவிட் சொல்றாரு நான் உடைக்கல. டேவிட் சொல்ற டேவிட் நான் இல்லை. சரி, இப்ப எழுதி போட்டு திரும்பவும் அந்த 4 பேரை இப்படி எழுதுங்க. அவன் தந்த ஒழுங்கு எழுதுங்க. எழுதிட்டு இப்ப நீங்க யோசிக்கணும் அனுர உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள். அனுர உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் எப்ப? பானு இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்துல அனுர உடைத்திருக்கலாம். பானு இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்துல அனுர உடைத்திருக்கலாம். யாரோ ஒரு ஆள் பானு இல்லாட்டி அனுர உடைத்திருக்கலாம். உடைத்திருப்பார் சொல்ற உடைத்திருக்கலாம். சரியா? காசிமின் கூற்றுப்படியும் அனுர உடைத்திருக்கலாம். என்ன காசிம் சொல்றாரு அனுரதான் உடைத்திருக்கலாம். டேவிடின் கூற்றுப்படி டேவிட் இல்லை என்பதனால அப்போ அனுர உடைத்திருக்கலாம். ஆகவே அனுர உடைத்திருப்பதற்கு பானு, காசிம், டேவிட் இவர்களுடைய 3 கூற்றின்படியும் அனுர உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
சரியா? அனுரை உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் பானு, காசிம், டேவிட் இந்த 3 பேருடைய கருத்துப்படி இருக்குது. அனுதான் உடைச்சுன்னு சொல்லல, உடைத்திருக்கலாம். அதே மாதிரி பானு இப்ப உடைச்சிருக்கலாம். அனுரவின் கருத்துப்படி பானு உடைத்திருக்கலாம். பானு சொல்லிட்டாரு பானு இல்லைன்னு, ஆகவே அதில் கருத்து இல்லை. காசிம் அனுர என்ன சொன்னாரு, ஆகவே அதையும் பானு உடைக்கல. டேவிடின் கருத்துப்படி பானு உடைத்திருக்கலாம். ஏன் டேவிடின் கருத்துப்படி டேவிட் இல்லை, ஆகவே பானு ஆக வரலாம். காசிம் எடுத்துக்கொண்டோம் என்றால் காசிமின் கருத்துப்படி சரி காசிம் படிச்சுக்கலாம். அனுரவின் கருத்துப்படி பானு, ஆகவே காசிம் வரையலாது. பானுவின் கருத்துப்படி பானு இல்லாத சந்தர்ப்பத்துல காசிம் வரையல. சரியா? பானுவின் கருத்துப்படி பானு இல்லாத சந்தர்ப்பத்துல காசிம் வரையல. காசிமின் கருத்துப்படி அனுரவை உடைச்சிருக்கணும், ஆகவே காசிம் உடைச்சிருக்க இயலாது. டேவிடின் கருத்துப்படி டேவிட் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்துல காசிம் வரையலும். ஓகேயா? இது விலங்குன்னு சொன்னா நான் பிறகு பார்ப்போம். இப்ப அவங்களுக்கு இந்த ட்ரை பண்ணுங்க, அந்த ரெக்கார்டிங் தருவேன், அப்ப அவங்க அதுலயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை நான் அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்ப விலங்குதான் சொல்லுங்க. சரியா? முடிச்சுட்டு டேவிடின் கூற்றுப்படி டேவிட் எப்ப உடைத்திருக்கலாம் என்றால் அனுரவின் கருத்துப்படி பானு தான் உடைத்திருக்கணும். டேவிட் உடைக்க சான்ஸ் இல்லை. பானுவின் கருத்துப்படி பானு இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலே டேவிட் உடைத்திருக்கலாம். காசிமின் கூற்றுப்படி அனுரதான் உடைத்திருக்கணும், ஆகவே டேவிட் உடைக்க சான்ஸ் இல்லை. டேவிடின் கூற்றுப்படி டேவிட் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்தில் டேவிட் உடைக்க சான்ஸும் இல்லை. ஆகவே டேவிட் உடைக்கக்கூடிய ஒரே ஒரு சான்ஸ் எப்ப பானு இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். விளங்கிச்சுதா? இது திரும்ப சொல்லவா? விளங்கிச்சுதா? எப்படி? ஓகே. முதலாவது செய்ய வேண்டிய தரப்பட்ட ஒழுங்குல 4 பேரையும் எழுதி போட்டுறேன். எழுதி போட்டு அனுர என்ன சொல்றாரு? அனுர சொல்றாரு உடைச்சது பானு. பானு சொல்றாரு அனுர சொல்றது பொய். நான் விளங்கி கொள்ளணும். அனுர என்ன சொன்னது? பானு உடைச்சுன்னு சொல்லிட்டு அது பொய்ன்னு சொல்றாரு. பானு உடைக்கலன்னு சொல்றாரு பானு. காசிம் சொல்றாரு அனுரதான் உடைச்ச. டேவிட் சொல்றாரு நான் உடைக்கல, டேவிட் இல்ல. இப்ப நான் கண்டுபிடிக்கணும் யார் உடைச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன செய்வோம்? இவ்வாறு தரப்பட்ட பெயர்கள் 4ஐயும் இப்படி நான் கிடையாக எழுதி கொள்வோம். எழுதி போட்டு அனுர உடைப்பதற்கான வாய்ப்புகள். அனுரவின் கருத்துப்படி யார் உடைச்சிக்கணும்? பானு. ஆக அனுர உடைச்சிக்க இயலாது. பானுவின் கருத்துப்படி பானு இல்லை, ஆகவே பானு இல்லாத சந்தர்ப்பத்துல அனுர உடைத்திருக்கலாம். காசிமின் கருத்துப்படி அனுர உடைத்திருக்கலாம். டேவிடின் கருத்துப்படி டேவிட் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலேயும் அனுர உடைத்திருக்கலாம். ஓகே. பானு இது விளங்கிச்சுதா? அனுர உடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் விளங்கிச்சுதா? ஓம் சார் விளங்குது. பானு உடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எப்படி? பானு உடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அனுரவின் கூற்றுப்படி பானு உடைத்திருக்கலாம். பானுவின் கூற்றுப்படி பானு உடைத்திருக்க இயலாது. காசிமின் கூற்றுப்படியும் பானு உடைத்திருக்க முடியாது. ஏன்னா காசிமின் கூற்றுப்படி அனுரதான் உடைத்திருக்கணும். டேவிடின் கூற்றுப்படி டேவிட் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலே பானு உடைத்திருக்கலாம். சரியா? காசிம், இந்த காசிம் உடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அனுர கூற்றுப்படி பானு தான் உடைத்திருக்கணும், ஆக காசிம் உடைக்க இயலாது. அனுரவின் கூற்றுப்படி பானுவின் கூற்றுப்படி பானு இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலே காசிம் உடைத்திருக்கலாம். காசிமின் கூற்றுப்படி அனுரதான் உடைத்திருக்கணும், ஆகவே காசிம் உடைத்திருக்க இயலாது. டேவிடின் கூற்றுப்படி டேவிட் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலே காசிம் உடைத்திருக்கலாம். இறுதியா டேவிட் அனுரவின் கூற்றுப்படி பானு உடைத்திருக்கணும், ஆகவே டேவிட் உடைத்திருக்க இயலாது. பானுவின் கூற்றுப்படி பானு இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்திலே டேவிட் உடைத்திருக்கலாம். காசிமின் கூற்றுப்படி அனுரதான் உடைத்திருக்கணும், டேவிடுக்கு சான்ஸ் இல்லை. டேவிடின் கூற்றுப்படி டேவிட் இல்லை என்கின்ற சந்தர்ப்பம் என்பதனால டேவிட் உடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இதுதான் இது. நீங்க திரும்ப கொஞ்சம் ஆழமாக பாருங்க, இல்லைன்னு சொன்னா பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகவே எல்லாம் குறிச்சிட்டோம். இப்ப கேள்வியை பாருங்க. பிள்ளைகளுள் ஒருவர் மாத்திரம் உண்மை கூறுகிறார் என்றால் அப்ப ஒரு சரி யாருக்கு வந்துக்குது? யாருக்கு ஒரு சரி வந்துக்குது? டேவிட், காசிம், பானு, அனுர. இதுல
நீங்க பார்க்கணும் ஒரு சரி யாருக்கு வந்திக்குது? டேவிட் சார். டேவிடுக்கு வந்திக்குது. ஆகவே டேவிட் ஒரு சரி வந்திக்குது. ஆகவே விட டேவிட். டேவிட் மூன்றாவது. 2 பிள்ளைகள் உண்மை கூறுகின்றனர். அப்ப யாருக்கு 2 சரி வந்திக்குது? காசிமுக்கும் 2 சரி வந்திக்குது, பானுக்கும் 2 சரி வந்திக்குது. ஆகவே காசிம் அல்லது பானு என்கின்ற விடை. சரியா? கொஞ்சம் வித்தியாசமான வினா. இது நாங்க இன்றைக்கு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிட முடியும். ஆனா கிளாஸ்ல அப்படி படிக்க மாட்டோம். மென்பொருள் வேறையா பார்ப்போம், தகவல் வேறையா பார்ப்போம். இது தகவல் ஒழுங்கமைத்தல் பாதிக்கல வாரம். இது ஒரு புதிய கைடு. இது உண்மை நான் சொன்ன மாதிரி அண்மை கால வினாக்கள் இதெல்லாம். அப்ப அது தகவல்கள் வேறையாக பார்ப்போம், மாயச்சதுரம் வேறையாக பார்ப்போம், கற்புல அறிவு வேறையாக பார்ப்போம். இவ்வாறு 60 கைடுகள் இருக்குது. டீச்சிங் எக்ஸாம் என்பதனால உங்களுக்கு ஒரு 55 கைட் பார்த்தா போதும். சில கைடுகள் உங்களுக்கு தேவையில்லை, அதை விட்டுட்டு உங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே இது ஒரு புது வகையான வினா. என்னோட வகுப்புகள்ல நாங்க முழு பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய கற்றல் நுட்பங்களை கற்பித்தோம். என்னோட இதுல உங்களுக்கு விளங்கி இருக்கும், விடைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வினாக்கள் அணுகின்ற முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடையை காணும் முறையை காட்டுத்தாரது தான் என்னோட வேலை. என்னோட டார்கெட் என்னென்றால், 1 நிமிடத்துல ஒரு கேள்விக்கு நீங்க எப்படி விடை கொடுப்பீங்க? 1 நிமிடத்துல ஒரு கேள்வி எப்படி விடை அளிப்பீங்க? இதுக்கு அதுதான் எங்களோட டார்கெட். நீங்க அப்படி விடை கொடுக்கணும். அடுத்தது, பரீட்சை மண்டபத்துல வச்சு உங்களோட புள்ளிகளை எப்படி கூட்டிக் கொள்ளையிலும், இது நாம பத்தி பேசுவோம் கிளாஸ்ல. இப்படி இருக்குது. இந்த கிளாஸ் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு அறிமுக வகுப்பு எப்படி இருந்துச்சு? நான் மிச்சம் படிக்கல, கொஞ்சம் தான் பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இன்னைக்கு. ஓகே. எப்படி கிளாஸ் நாங்க ஆர்கனைஸ் பண்ணி செய்வோமா? எப்படி உங்களோட விருப்பம்? செய்வோம் சார். செய்வோம் சார் இன்ஷா அல்லாஹ். இதுல எனக்கு 2 குரூப் இருக்கிறீங்க. எஸ்டேட் டீச்சிங் கொண்டு இருக்கீங்க, நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்கிறீங்க. ஐக்யூ பிரச்சனை இல்லை. அடுத்த பாடத்துக்கும் நாங்க கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் என்பதனால இந்த இதுல எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. கிளாஸ் முடி இப்ப இல்லை, வாட்ஸ்அப்ல நீங்க இந்த 90 பேர் இருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்க. வரப்போறா எஸ்டேட் டீச்சிங் உள்ளவங்களுக்கு போனவங்க ஜஸ்ட் இப்படி இஎஸ்டின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. சரியா? இஎஸ்டின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு எத்தனை பேர் என்னென்ன பாடுறதுக்கு வராங்க. நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் உள்ளவங்க NWPன்னு போடுங்க. எஸ்டேட் டீச்சிங் உள்ளவங்க இஎஸ்டின்னு. இதுல இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல என்னோட கிளாஸ் நம்பர் தெரியும் உங்களுக்கு. இந்த ஜூம் லிங்க் நான் அனுப்பின நம்பர் இந்த நம்பருக்கு. அப்ப யாரும் சரி குரூப்ல எட் பண்ணலன்னு சொன்னா அவங்களும் அந்த மெசேஜோட சேர்த்து எனக்கு போடும், குரூப் எட் பண்ண சொல்லிட்டு அப்ப அதுக்குரிய குரூப் எட் பண்ணுவேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக எஸ்டேட் டீச்சிங் உள்ளவங்க இஎஸ்டின்றும், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் உள்ளவங்க NWP என்றும் போடுங்க. நாங்க இந்த நான் இப்ப கிளாஸஸ் ஏற்கனவே இந்த கிளாஸ் நாங்க இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ் செய்ய முன்னுக்கும் மிச்சம் பேர் எங்களோட பேசி நீங்க கிளாஸஸ் செய்ய சொல்லிட்டு, உண்மையிலேயே நாங்க சில பிஸி ஷெடியூல்னால கிளாஸஸ் செய்யறத போன ஜனவரில இருந்து டிசம்பர்ல இருந்து நிப்பாட்டி இருந்தோம். கடந்த மாதம் இல்ல 5ஆம் மே மாதம் நாங்க திரும்ப ஒரு பெட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினோம். அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் டீச்சிங் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு நாங்க செஞ்சோம். அதுல MS1 கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க அதையும் முழுமையாக பேப்பர் கிளாஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கல. பட் உங்களுக்கு நாங்க முழுமையாக கிளாஸ் செய்யறதுக்கு நாங்க விரும்புறோம். அதுல இந்த கைட் புக் கிளாஸுக்கு பதிவு செய்யறவங்களுக்கு இந்த 60 நுட்பங்களை கொண்ட கைட் புக் கொண்டு இருக்குது. 142 பக்கங்கள் A4 ஷீட். இதுல PDF படிவத்தை நாங்க தருவோம். அதே மாதிரி ஒரு 5 பேப்பர்ஸ் செய்யணும். 5 பேப்பர்ஸ் மாதிரி செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம். ஆகவே இந்த கைட் புக்கை முடிச்சுட்டு பேப்பர்ஸ் செய்யறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிருக்கிறோம் ஐக்கியூல. அதே மாதிரி ஜின்னா சார் கல்வி தொடர்பான பொது அறிவு வகுப்பு செய்வாரு. நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் மாணவர்கள் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பொது அறிவு வகுப்பு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம்.
சரியா? அது அவங்களுடைய வேண்டுகோளை பொறுத்து நாங்க செய்வோம். சொல்லுங்க. நான் தான் எங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த ஜெனரல் நாலேஜ் செய்யணும் சார். ஓகே, சரி. நாங்க இப்ப செய்வோம். நாங்க இப்ப இன்னைக்கு வாரவங்க மெசேஜ் பண்ணுவீங்களே, உங்களுக்கு நான் தனியாக ஒரு கூப்பன் கிரியேட் பண்றேன். பண்ணி அதுல எட் பண்ணி போட்டு அப்ப எங்களுக்கு இந்த கிளாஸ் சம்பந்தமாக அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி செய்யறேன். ஸோ முதலாவது இப்ப இதுல வந்து 2 ஜெனரல் நாலேஜா இருக்கட்டும், கல்வி தொடர்பான பொது அறிவாக இருக்கட்டும், அதை விட கூடுதலாக நாங்கள் டைம் கொடுக்க வேண்டியது ஐக்கியூ. அதாவது இந்த ஐக்கியூ அதிகமாக பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஐக்கியூ கிளாஸை வந்து கிளாஸ் செய்யணும்னு சொல்ற கருத்துக்கள் நீங்க முன்வைக்கிறதுனால வார ஃப்ரைடேலேருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். சரியா? வார ஃப்ரைடேலேருந்து கிளாஸை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முன்னர் கட்டண விவரங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம். பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு இந்த 60 நுட்பங்களை கொண்ட கைட் புக் ஃப்ரீயாக ஃபர்ஸ்ட்டுக்கே தந்துடுவோம். சரியா? 142 பக்கம். அதுல மெத்தட்ஸும் இருக்குது, விடையும் இருக்குது. நாங்கள் அதை இன்னும் டீப்பாக கிளாஸை நாங்கள் படுத்துவோம். நாங்கள் அதே மாதிரி கல்வி தொடர்பான பொது அறிவுன்னு சொன்னா புதிய விடயங்கள் அல்ல, பழைய ஜிம்னாஸ்டர் புக் இருக்குது. அதையும் பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி நாங்க அனுப்புவோம் பதிவு செய்தவங்களுக்கு. ஓகே. வேற கட்டண விவரங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த போட்டேன். வாட்ஸ்அப் குரூப்ல கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் அதில் போட்டேன் கட்டண விவரங்கள் பத்தி. வேற என்ன சரி தெரிஞ்சு கொள்ளணுமா? இல்லை உங்களோட கருத்துக்கள் என்ன சரி இருக்குதா? நாங்க கிளாஸஸ் வந்து வார ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேமெண்ட் செய்யறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமே நாங்க. ஆகவே மந்த்லி பேமெண்ட் இல்லை, முழுமையாக நாங்க வந்து முழுமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 வகுப்புகள். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு கைட் புக்கை முடிச்சு அங்கால ஒரு 5 பேப்பர் செய்வோம். 10லிருந்து 12 வகுப்புக்கு இடையில. அது சரியாக நான் கிளாஸ் நம்பரை சொல்லிடாது, நான் கிளாஸ் டைமை பொறுத்து. அதுல வந்து கிட்டத்தட்ட நாங்க ஐக்யூக்கு வந்து நாங்க இதுக்கு முன்னுக்கு நாங்க வகுப்புகள் செய்யும் போது லாஸ்டாக செஞ்ச வகுப்புல கூட நாங்க எடுத்தோம் என்னன்னு சொன்னா 3500 ரூபாய் எடுக்கிறது. ஐக்யூக்கு வந்து முழு சிலபஸ் நான் சொன்ன மாதிரி 5 பேப்பர்ஸ் பிளஸ் இந்த புக்குக்கு 3500 ரூபாய் எடுக்கிறது. நான் உங்களுக்கு நாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து நாங்க இந்த இதை குறைப்போம், ஃபீஸை குறைப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் கூடும்போது ஃபீஸை குறைப்போம். சரியா? ஆக நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இதை விட குறைய அமௌண்ட் தான் வரும். ஐக்யூ பாடத்துக்குரிய கட்டணமாக இதை விட குறையதான் வரும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூடும்போது நாங்கள் ஃபீஸை கட்டாயம் குறைச்சி போடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து கூடுதலாக இந்த வாராங்க கூடுதல் உடச்சி கொள்ளணும்னு சொல்லி யோசிக்கல. சேர்மார்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு மிச்சம் இல்லாம, அதாவது ரீசனபிளான ஒரு அமௌண்ட் சொல்லுவோம். ஆக கூடுனது 3500, 3000, 3500. இதை விட கூடாது, இதை விட கூடாது, இதை விட கூடாது. சரியா? இதை விட குறையலாம் சம்டைம், இதை விட குறையலாம். 3000 விட குறைய வரலாம் ஐக்யூக்குரிய கட்டணம். அதே மாதிரி அடுத்த பாடங்களுக்கு வந்து கல்வி தொடர்பான பொது அறிவு கொண்டு வரும்போது அதுக்கும் வந்து நாங்க இதுக்குள்ளால செய்யறதுக்கு நான் பார்க்கணும். 1500க்கும் 2000க்கும் இடையில செய்யறதுக்கு